வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னாக்க, தமிழ்நாட்டில் இருக்க தேவிப்பட்டினம் தாங்க இருக்கோம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிலையும், ராமேஸ்வரத்துலேருந்து 70 கிலோமீட்டர் தொலைவிலையும் நம்ம இருக்கோங்க. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நவபாஷண நவகிரகண கோயிலுக்கு தாங்க நம்ம போயிட்டுருக்கோம். இது பழங்கால கோவிலுங்க. இது ராமாயணத்தில் குறிப்பிடப்பட்ட ஒரு முக்கியமான கோவில். அதில் வந்து 3 கோவில் சொல்லியிருப்பாங்க. அதில் ரொம்ப முக்கியமான கோவில் இதுவும் சொல்லலாம். அதாவது வேதங்கள் படி இது ஸ்ரீ ராமரால் கண்டுபிடிக்கப்பட்டு நவகிரகங்கள் அல்லது 9 கிரக தெய்வங்களுக்காண்டி அர்ப்பணிக்கப்பட்டதுங்க. ராமேஸ்வரத்துக்கு போகும்போது மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக இந்த கோவிலுக்கு வருவாங்க. ஏன்னா அங்கே போகிறப்ப ராமேஸ்வரம்னா நம்ம ராமநாதபுரம் கோவில் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனால் பக்கத்துலேயே தேவிப்பட்டினம் இருக்குது. அதனால் மக்கள் இங்கே வந்துட்டு போவாங்க. இது வந்து தெய்வீகமாக கருதப்பட்டு புராண காலத்திலேருந்தே இருக்குதுங்க. இது வந்து அது ராமாயண காலத்திலேருந்தே இருக்குது. இது ராமாயணத்துக்கும் இந்த கோவிலுக்கும் முக்கியமான தொடர்பு இருக்குதுன்னு நம்ம சொல்லலாங்க. இப்போ நவபாஷண நவகிரகண கோவிலோட வரலாற்றை நம்ம பார்க்கலாங்க எப்படின்னு. அதாவது இலங்கை மன்னர், அதாவது லங்காதிபதி ராவணன் வந்து அவரோட பிடியில் வந்து சீதாதேவி மீட்பதற்காண்டி ஸ்ரீராமர் என்ன பண்ணுவார், இலங்கைக்கு பயணம் செய்கிறதா ராமாயண காவியத்தில் கூறுது இல்லையா. அந்த பயணத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி அவர் தேவிப்பட்டினத்தில் இருக்க நவகிரக பூஜையும் உப்பூரில் விநாயக பூஜையும் செய்கிறாரு. கிரக தேவதைகளை அமைதிப்படுத்த ஸ்ரீராமர் பூஜையின் போது என்ன பண்ணால் கடல் மேற்பரப்புலேருந்து சிறிது தூரத்தில் கற்களை நிறுவுறாரு. அவரோட கையை உயர்த்துவதன் மூலம் புயல் நிறைந்த கடல் உயர் அலைகள் கட்டுப்படுத்துறது அவரால் முடியுதுங்க. தேவிப்பட்டினத்தில் வந்து அவர் நவபாஷணம்னா என்னென்னு பார்த்திங்கன்னா கற்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதை தான் நவபாஷணம்னு சொல்கிறேன். அந்த நவ கிரகங்களை வந்து அமைக்கிறாரு. 9 கற்களும் 9 கிரகங்களத்தை குறிக்குதுங்க. அவரோட மனைவி, அதாவது ஸ்ரீராமர் வந்து மனைவி சீதையை கடத்திய ராவணனை வந்து எதிர்கொள்வதற்கு முன்னாடி ஸ்ரீராமர் சிவன், பார்வதி மற்றும் விநாயகர் ஆகியோரை வணங்க விரும்புகிறாரு. அந்த கோயில் புராணத்தில் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க, பார்த்தோம்னா தெரியும். சிவனுக்காண்டி தான் ராமேஸ்வரர், அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க ராமேஸ்வரர்னு சொல்கிறாங்க. சிவனை வணங்கினதுனால தான் அவருக்கு ஈஸ்வரன் இன்னொரு பேர் இருக்குது. அதனால தான் ராமேஸ்வரர்னு சொல்லி பேரே வருது. அதனால் ராமேஸ்வரத்தில் அந்த வரலாறு அங்கேயே இருக்குது. நம்ம வீடியோவில் இருக்குது, பார்த்துக்கோங்க, தெரியும். இந்த 9 கிரகங்களை வந்து வணங்குவதற்காக 9 வான உடல்களில் ஒன்றை குறிக்கும் 9 வெவ்வேறு கற்களை அவர் வந்து நிறுவுகிறார். தனது பூஜையெல்லாம் என்ன பண்ணுறாரு, முடித்துட்டு அலைகளை அமைதிப்படுத்துறதுக்காண்டி ஸ்ரீராமர் என்ன பண்ணுறாரு, கற்களை கடலில் வைக்கிறார். புராணத்திற்படி சனி கிரகத்தினால் ஏற்பட்ட துன்பங்கள் நீக்கிய இடம் இந்த கோயில். பாருங்கள், ராமருக்கே சனி கிரகம் ஏற்படுத்தியிருக்குது. அவரோட துன்பத்தை நீக்கிறதுக்காண்டி தான் இந்த கோவில் வந்து அவரே வழிபட்டு இருந்திருக்கிறாரு. தேவிப்பட்டினத்தில் வந்து மகிஷாசூரனுங்கிற ஒரு எருமை அரக்கனை கொல்வதற்காண்டி பார்வதி தேவியோட புராணத்தில் நம்ம அறியப்படுது. அவங்க தான் பார்வதி தேவி தான் கொண்டிருக்காங்க அந்த மகிஷாசூரனை. மக்கள் நம்புவது போல் பிரம்மா வந்து மகிஷாசூரனுக்கு வந்து மனிதர்களாலேயோ இல்லை கடவுள்களிலிருந்தோ கொல்லும் மரத்தை வழங்கியிருக்காரு. ஏன்னா இதை எடுத்து பார்த்திங்கன்னா அந்த மகிஷாசுரன் என்ன பண்ணுறாரு, 3 உலகங்களை பயமுறுத்துறாரு. அவர்களை மறைத்து வைக்கிறதுக்கு கட்டாயப்படுத்துகிறார். அப்புறம் என்ன பண்ணது பார்த்திங்கன்னா, கடவுள் வந்து துர்கா தேவி, அதாவது பார்வதி தேவியோட அவதாரம் தாங்க துர்கா தேவி. அவங்களுக்கு வந்து அனைத்து சக்திகளையும் வழங்குறாங்க. தேவி மகிஷாசுரனை வந்து தலையை துண்டித்து துன்பத்தில் இருந்து ஆறுதல் அளித்து இந்த கோவில் வந்து அவளை வழிபடுவதை அவசியமாக்கி அவரை வென்றார். நம்ம பார்வதி தேவியை மகிஷாசுரனை கொன்றதுனால தான் இந்த இடத்துக்கு பேர் தேவிப்பட்டினம்னு சொல்லப்படுகிறதுங்க. இப்படி நிறுவப்பட்ட அந்த 9 கிரக கற்களை என்ன பண்ணுறதுனாக்கா இந்த கிராமத்து கடற்கரை அருகில் தாங்க இருக்குது. இந்த கடலுக்குள்ளே சில மீட்டர், அதாவது 100 மீட்டர் தொலைவு தாங்க வரும். நம்ம நடந்து போகிறப்ப பார்த்தா தெரியும். அது போனோம்னாக்கா அந்த கோவிலை வந்து இப்போ நம்ம நவகிரகம் இது தாங்க, அது கடலுக்குள்ளே இருக்கிற நவகிரகம்னா இது தாங்க சொல்ல. அதாவது இந்தியாவிலேயே கடலுக்குள்ளே இருக்கிற அந்த 9 நவகிரகங்களும் இங்கே தான் இருக்குது. நவன்னா இந்தியில் வந்து 9, கிரகம்னா அது மாதிரி சொல்லுவாங்க. அதுதான் நவகிரகங்கள், கோள்கள்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த காலையில் போனோம்னாக்கா இந்த 9 நவகிரகங்களையும் பார்க்கலாங்க. அதாவது மதியம் ஈவினிங்லாம் பார்த்தலாம் கடல் அலைகள் அதிகமாக வந்துடும் இல்லையா. அப்போ என்ன பண்ணால் நம்மளால் அந்த 9 நவகிரகங்களையும் பார்க்க முடியாது. இது வந்து உருவ சிலை கிடையாதுங்க, 9 தூண்கள். அதாவது ராமரோட கையிலேயே
களிமண்ணால் பிடிச்சி வைக்கிறாங்க. அது பார்த்திங்கன்னா தூண் மரம் இருக்குதுங்க இப்போதைக்கு பார்த்தோம்னாக்கா. இப்போ பார்த்தோம்னாக்கா இந்த ஸ்ரீராமர் வடிவில் விஷ்ணு, இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஸ்ரீராமர் வடிவில் விஷ்ணு இந்த கோவிலை நிறுவியிருக்காரு. ஸ்ரீராமர் வந்து நவபாஷணம் எனப்படும் கலவையை பயன்படுத்தி கற்கள் வடிவத்தில் அவரை அதை வந்து பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. இதனால் இந்த கோவிலை வந்து மக்கள் என்ன நம்புகிறாங்கனாக்கா, நோய்களெல்லாம் குணப்படுத்தும் திறன் கொண்டவர் என்று நம்புகிறாங்க. ஸ்ரீராமர் வந்து சனியோட செல்வாக்கிலிருந்து, அதாவது சனி தேவதையிலேருந்து விடுபட்டதாக அவங்க நம்புகிறாங்க. இங்கே தாங்க சிவன் பார்வதி தேவியும் அவரை வந்து ஆசீர்வாதம் செய்கிறாங்கங்க. இங்கே வந்து அவங்களோட மூதையார்கள், அதாவது மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, மூதையார்கள்னால் நம்மளுக்கு மூத்தவங்க இறந்து போனவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு தர்ப்பணம் செய்கிறதுக்கு மத சடங்குகளெல்லாம் இங்கே வந்து இந்த இடத்துல வந்து கௌரிக்கிறாங்க. மேலும் வந்து பார்த்திங்கனாக்கா பக்தர்கள் வந்து சிவன் மற்றும் பார்வதி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட திலகேஸ்வரர் கோவிலுக்கு வருகை தருகிறார். அங்கே வந்து சிவன் திலகேஸ்வரர் என்று, பார்வதி தேவி வந்து சௌந்தர நாயகி என்று அழைக்கப்படுறார். 8 கரங்கள் நிறைந்த ஆயுதங்களோட துர்கா தேவி மற்றும் இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு உருவங்க இந்த கோவில் சொன்னது சிறப்பு வாய்ந்தது. பக்தர்கள் வந்து நவக்கிரக தெய்வங்களுக்கு காணிக்கையாக வழங்கும் 9 வகையான தானியங்கள், அதாவது கோதுமை, நெல், பருப்பு வகை மற்றும் உணவு ஆகுங்க. அவங்க வந்து இந்த நவகிரகங்களை சுற்றி வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. இந்த தெய்வங்கள் வந்து கற்களால் சித்தரிக்கப்படுவதால் இந்த கோவில் வந்து நவபாஷணம். பாஷணம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கற்கள்னு சொல்லப்படுதுங்க. நவகிரக கோவில் வந்து பிரார்த்தனை செய்வது மூலம் கிரகங்களோட எதிர்மறை விளைவுகள் மற்றும் அவைகள் ஏற்படுத்துகிற துன்பங்களாக நீங்குன்னு சொல்லி மக்கள் நம்புகிறாங்க. மக்கள் வந்து தங்களோட மூதையார்களுக்கு தர்ப்பணம் செஞ்சுட்டு கடலில் வந்து புனித நீராடி மூதையார்களுக்கு வந்து மோட்சம், அதாவது முக்தி அடையவும் முந்தைய பிறவிகள் இருந்த பாவத்திலேருந்து விடுபடுறதுக்கும் இங்கே வந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. இன்னும் மேலே என்னெல்லாம் இங்கே வந்து சிறப்பு வாய்ந்ததுன்னு பார்த்திங்கன்னா, திருமணம் நடக்கிறதுக்கு, அந்த திருமண தடையெல்லாம் விலகிறதுக்கு, குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, நீண்ட ஆயுளோடு இருக்கணும், நல்ல செல்வம் வேணும், இல்லை கல்வி தொடர்பான அந்த பிரச்சனைகள்லாம் வந்துச்சுனாக்கா இங்கே வந்து பிரார்த்தனை செஞ்சோம்னாக்கா இங்கே வந்து நிறைவேறும் சொல்லிட்டு எல்லாம் கடவுளை வந்து தரிசிக்கிறாங்கங்க. நம்ம மக்கள் வந்து பக்தர்கள் வந்து பல்வேறு பூஜைகள் வந்து தாங்களாகவே செய்யலாம், நம்மளே போய் செய்யலாம். இங்கே வந்து செல்வத்தையும் அமைதியையும் பாவ மன்னிப்பையும் தரும்னு சொல்லி சொல்கிறாங்கங்க. இங்கே வந்து ஜாதகத்தில் ஏற்பட்ட சாதகமற்ற ஒரு கிரக நிலையிலலாம் ஏற்படும் துன்பத்திலேருந்து நிவாரணமும் பெறலாங்க. பாம்புகள் தொடர்புடைய சாபங்கள் வந்து விடுதலை பெற, அதாவது கால சர்ப்ப தோஷத்துக்கும் இங்கே வந்து நிவர்த்தி செய்கிற மாதிரி பூஜையும் செய்கிறாங்க. முன்னோர்களோட சாபங்களை போக்குறதுக்கும் இந்த பித்ரு தோஷம் சொல்லுவாங்க பார்த்திங்களா, அதுக்கும் வந்து இங்கே வந்து பூஜைலாம் செய்கிறாங்கங்க. கோவிலில் வந்து எப்பப்பெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும், நம்மளுக்கு எந்த நாளும் தெரியாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது தை அமாவாசை, அந்த ஜனவரி அந்த பிப்ரவரிக்குள்ளே இடையில வரும் பார்த்திங்களா, தை அமாவாசை அப்போ வந்து விசேஷமான நாளுங்க. அதே மாதிரி ஆடி அமாவாசை, அதாவது ஜூலை ஆகஸ்ட் அந்த மாதத்தில் போது திருவிழா மாதிரி ரொம்ப பெரிய திருவிழா நடக்குங்க. இங்கே வந்து லட்சத்துக்கு மேற்பட்ட பக்தர் வந்து இந்த கோவிலை கூடுவாங்க. மக்கள் வந்து இங்கே வந்து பக்தர்லாம் வந்து வேண்டிட்டு போவாங்க. இங்கே வந்து டைமிங் பார்த்தீங்கன்னாக்கா காலைல 4 மணி, அதாவது மார்னிங் அதிகாலை 4 மணிலேருந்து மதியம் 1 மணி வரை, அதே மாதிரி 5 to 8 மணி வரை கோவில் இருக்குங்க. நம்ம வந்து இங்கே வந்து போகிறதுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து போகலாம், அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து பக்கத்தில் ஆட்டோ பிடிச்சி போகலாம், பஸ்ஸு ரூட்டும் இருக்குங்க, பஸ்லையும் போய் நம்ம அதை ரொம்ப தரிசிக்கலாங்க. இங்கே வந்து நிறையா பக்தர் வந்து டூரிஸ்ட் வெயின் மாதிரிலாம் வந்துட்டு இங்கே வந்து இந்த நவகிரகத்தில் வந்து குளிச்சுட்டு நீராடிட்டு போகலாம். இதில் இன்னொரு அற்புதம் என்னன்னாக்கா, 9 நவகிரகங்களும் என்ன பண்ணுவாங்க, நம்மளாம் என்ன பண்ணுவோம்னா தொடாமல் வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வேண்டி கும்பிடுவோம். இங்கே அப்படி கிடையாது. நான் மட்டும் தண்ணிக்குள்ளே இல்லை, நீங்களும் என்னை வந்து தண்ணிக்குள்ளே இறங்கி என்னை தரிசனம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் நவகிரகம் கடலுக்குள்ளே இருக்குதுங்க. நான் போன கோவிலே இது கொஞ்சம் அதிசயமாக தாங்க எனக்கு இருக்குது. நீங்கள் வராதவங்களும் இந்த வீடியோ மூலம் பார்த்துக்கலாம், இல்லை ஏற்கனவே வந்திருக்கவங்களும் இங்கே வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணலாங்க. நாங்கள் எங்கள் பசங்களோட போயிட்டு நல்லா வேண்டணும். நிறைய பேர் வந்து மக்கள் நாங்கள் போனப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க. இது வந்து நாங்கள் ஈவினிங்கில் தாங்க போனோம். அந்த ஈவினிங்கில் எவ்வளோ கூட்டம் பாருங்க. அப்போ காலையில் போனால் எவ்வளோ இதாக இருக்கும் பாருங்க. காலையில் போகிறது ரொம்ப நல்லதுங்க, ஏன்னா வெயிலுக்கு முன்னாடியே வரலாம். இங்கே சூரிய உதயமும் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல். அதாவது நம்ம ஸ்கூல் மேப்லலாம் படிச்சிருப்போம் என்னென்னா இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், வங்காள விரிகுடா. நம்ம இந்தியா வந்து 3 பக்கமும் கடலால் சூழ்ந்துருக்கோம்.
அந்த 3 பக்க கடல்லையும் பார்த்திங்கன்னா இந்த வங்காள விரிகுடான்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, இந்த கடல் அமைஞ்சிருக்க இடம் வந்து வங்காள விரிகுடா. நம்ம அந்த இடத்துல தாங்க இருக்கிறோம். இங்கே நிறைய மக்கள் வந்து இந்த 9 முறை சுற்றிட்டு தோசை உள்ளவங்கலாம் எல்லாம் இது பண்ணிவிட்டு ஆடையெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்டுலாம் போகிறாங்கங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன தோசம் என்னென்ன பூஜை செய்யணும்னா அங்கேயே பூசாரிங்களாம் இருக்காங்க, ஐயருங்களாம். நம்ம அவங்கள்ட்ட டீட்டெயில் கேட்டோம்னா அவங்க என்னென்ன வேணுங்கிறது சொல்லுவாங்கங்க. நம்ம இங்கே கோவிலுக்கு போயிட்டு இது பண்ணிக்கலாங்க. நல்ல ராமேஸ்வரத்துலேருந்து எங்களால் போக முடியுமா அப்படிங்கிறதே தெரியலை. நாங்கள் அங்கேருந்து போகலாமான்னு பார்க்கும்போது எங்களுக்கு வந்து பஸ்ஸெல்லாம் இல்லை, எல்லாம் ஆட்டோ பிடிச்சிட்டே போயிட்டு அங்கேயே இருந்துட்டு ஒரு அரை பொழுது, அதாவது காலைல போயிட்டு மதியங்கிற மாதிரி நாங்கள் மதியம் போயிட்டு ஒரு ஈவினிங் போல் தாங்க கிளம்புனோம். 70 கிலோமீட்டர் தொலைவு வருங்க ராமேஸ்வரத்துலேருந்து. கொஞ்சம் லாங்கு தான். நம்ம அதுக்கு முன்னாடியே போயிட்டு வரணும். போகிற ட்ராவல் வர ட்ராவலே 2 ஹவர் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தசரதர் மன்னர் என்ன பண்ணுவார், காட்டுக்கு வேட்டையாட போகும்போது தாய் தந்தை குருடாக இருக்கிறவங்கள வந்து ஒருத்தர் வந்து தண்ணி கேட்பாங்க சொல்லி தீர்த்தம் எடுக்கிறதுக்காண்டி போவாங்க. அப்போ அவர் விலங்குகளை வேட்டையாடுறத நினச்சிட்டு அவரை அம்பு விட்டு எழுதிடுவார். உடனே அவர் இறந்துருவார். அவங்க பெற்றவங்கள்ட்ட போகும்போது தசரத மன்னர் உண்மையை சொல்லுவார், இது மாதிரி உங்கள் மகனை நானே கொன்னுட்டேம்மா மன்னிச்சுங்கன்னு கேட்பாங்க. அவங்க வந்து ஒரு சாபம் கொடுப்பாங்க, நான் எப்படி குழந்த இல்லாமல் இருக்கிறோன்னா கடைசி காலத்தில் எதுவும் செய்ய முடியாமல் இருப்பேனோ அதே மாதிரி உனக்கு குழந்தைகள் இருந்தாலும் நீ இறக்கும் தருவாயில் உன் கூட ஒரு புத்திரர்களும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சாபம் வழங்கிடுவாங்க. அதே மாதிரி ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருன் 4 குழந்தைங்க பிறக்குவாங்க. பிறந்ததுக்கப்புறம் 4 மகனுமே அவர் கூடவே யாருமே இருக்கவே மாட்டாங்க. இறக்குற தருவாயில் எல்லாருமே ராமன், லட்சுமணன், சீதா தேவி என்ன பண்ணுவாங்க, வனவாசம் போயிடுவாங்க. பரதன் வந்து எல்லை போருக்கு போயிடுவார். சத்ருகன் என்ன பண்ணுவார், எல்லையில் அப்பாவுக்கு முடியல சொல்லி அவரை கூப்பிட வரும்போது இறந்துருவாங்கங்க. அந்த முன்னோர்கள் சாபம் தீர்க்கிறதுக்காண்டியும் இந்த கோவிலுக்கு வந்தால் தீர்ந்துருங்க. அதாவது ராமர் வந்து பிறந்ததுலேயே அதிசயமான ஜாதகம். அவர் வந்து இன்ப துன்பம் 2மே சமமாகவே அனுபவிச்சருங்க. அவருக்கே சனி தேவதையால் அவருக்கே வந்து சனி பகவானில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்ததுனால அவரே அந்த பூஜையை செஞ்சுருப்பார். நவ கிரகத்தையும் அவர் கையாலேயே பிரதிஷ்டை செஞ்சுருப்பார். அதாவது ராவணனை வந்து சீத்தையை போயிருப்பாங்க. இந்த சீத்தையை மீட்கிறதுக்காண்டி என்ன பண்ணுவார், விநாயகரை வழிபட்டுட்டு இந்த நவ பூஜையை செய்யும் போது, நவகிரக பூஜையை செய்யும் போது செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடுப்பார். ஆனால் அவர் எப்படியோ செஞ்சிருவார். கடலில் வந்து எல்லாம் மூழ்கிரும். அதனால் ஜெகநாத கோவில்னு இருப்பாங்க. அதாவது கடலெடுத்த பெருமாள் கோவில் வந்து அவர் இடது விரலால் நீட்டுவார். நீட்டினோன்னா அந்த கடலில் வந்து நின்றுங்க. இன்ன வரைக்கும் இந்த வங்காள விரிகுடாங்க எவ்வளோ பெரிய கடல், கடல்னாவே அலை இல்லாத இடமே இருக்காது. ஆனால் இந்த இடத்துல அலைகள் கிடையாதுங்க. அதாவது மீடியமாக தான் அலைகளே இருக்கும். நீங்களே பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் போயிட்டு வந்ததே எங்களுக்கு பெரிய புண்ணியம். அதாவது எல்லாருமே போயிட முடியுமான்னு நினச்சோம்னா எனக்கு தெரியாது, எங்களால் போக முடியுமான்னு எங்களுக்கே தெரியலை. ஆனால் அந்த இடத்துக்கு போனதுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு மன நிம்மதி, அமைதி எல்லாமே இருந்தது. எங்கள் குழந்தைகளும் வந்து அமைதியாக இருந்து இந்த கோவிலெலாம் தரிசனம் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமாகவே இருக்குதுமா, கடலுக்குள்ளே இருந்து நம்ம வந்து பார்த்துட்டு வர்றது இதுதான் என் ஃபஸ்ட் டைமு அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. இந்த கோவில் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த கோவிலுங்க. நீங்கள் போய் பூஜை செய்கிறதுக்கு உகந்த கோவிலுங்க. நீங்கள் தாராளமாக வரலாம். எல்லா நாளுமே இருக்குங்க. அதாவது ஆடி அமாவாசை, தை அமாவாசைலாம் ரொம்ப விசேஷமான திருவிழாவே இங்கே இருக்குங்க. உங்களுக்கு தெரியுது பார்த்திங்களா, அந்த வியூ 100 அடி தூரம் தாங்க. அந்த இடத்துல தான் நம்ம போயிட்டு இப்போ நம்ம உள்ளேருந்து வந்திருக்கோங்க. நீங்கள் உங்களுக்கே பார்த்தா தெரியும், கார் பார்க்கிங் இருக்குது, பைக் பார்க்கிங் இருக்குது, ஆட்டோ பார்க்கிங் இருக்குது. பைசா எதுவுமே கிடையாதுங்க இங்கே வந்தால் பைக் பார்க்கிங்கெலாம். நீங்கள் எங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல். நன்றி, வணக்கம். இங்கே வரும்போது ஒரு புது ட்ரெஸ் கொண்டு வந்துடுங்க, ஏன்னா நம்ம ஈரமாயிட்டோம்னா மாற்றிட்டு போகலாம். நன்றி, வணக்கங்க.